அதான் 2 பேருடைய வருகையால் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நன்மை நடக்கும்னு எனக்கு தோணல. இப்ப ஆதவ அர்ஜுனாவ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரால் விஜய் தனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு, நினைக்கிறாரு. ஆனா அது எதார்த்தத்தில் நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனாவுடைய வருகை என்பது கட்சியில் ஒரு பிளவை ஏற்படுத்துகிற விஷயமா தான் நான் பார்க்கிறேன். என்ன காரணம்னா, இத்தனை நாளாக விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பேக் போனா இருந்தது புஷி ஆனந்த் தான். விஜய் சொல்கிற எல்லாத்தையும் செய்து முடிக்கிற ஒரு செயல் வீரரா இருந்தாரு. அதற்கு பிரதி உபகாரமா நீங்க பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்த்தீங்க. அது வரைக்கும் கரெக்ட் தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தரை கட்சிக்குள்ள கொண்டு வந்து அவருக்கும் அதே மாதிரி பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவியை கொடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே பதவி தான். வேலை தான் வேற. நீங்க இதை பார்த்துங்க, அவர் அதை பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு பணி அவருக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட புஷி ஆனந்துக்கு சமமான ஒரு இடத்தை ஆதவ அர்ஜுனாவுக்கு கொடுத்தது. இன்றைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை போல் தோன்றினாலும், எதிர்காலத்தில் அது பார்த்தீங்கன்னா பல்வேறு சிக்கல்களுக்கு வழிவகுக்கும்.